ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க. இந்த முறை ஏஷியா கப் இறுதி போட்டியில் இந்திய அணி தான் வெல்லும். பாகிஸ்தான் இந்த தவறை தான் மீண்டும் மீண்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க திருந்தவே மாட்டாங்க. கண்டிப்பாக ஏஷியா கப் பாகிஸ்தான் அணி வெல்லாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொடங்க போகிற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஏஷியா கப் இறுதி போட்டி குறித்து முன்னாள் பாகிஸ்தான் அணி நட்சத்திர வீரர்னு சொல்லலாம், கேப்டன் சொல்லுங்க முகமது ரிஸ்வான். அவர் வேறு அணியில் எடுக்கலை. அதோட ஆதங்கத்தை அவர் கொட்டியிருக்கான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி தான் ஏஷியா கப் வெல்லுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முகமது ரிஸ்வான் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்த ஏஷியா கப் என்னோட கருத்து இந்தியாவுக்கு தாங்க வெற்றி பெறுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான் அணி மற்ற அணிகிட்டலாம் விளையாடும்போது நல்லா கான்ஃபிடண்ட்டாக ஒரு எனர்ஜெட்டிக்காக விளையாடுறாங்க. இந்திய அணிக்கிட்ட விளையாடும்போது மட்டும் ஏன் தான் அவங்க இப்படி சொதப்படுறாங்க தெரில. கண்டிப்பாக எனக்கு வருத்தமாக இருக்குங்க. இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக இருக்காங்க. நம்பர் 1 டீம், உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான், நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக அது போன்ற ஒரு அணிக்கிட்ட ப்ரெஷரான ஒரு ஃபைனல் விளையாடுறாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணிக்கு நிறைய சாதகம் இருக்குங்க வெற்றி பெறத்துக்கு. ஏன்னா அவங்க அணியில் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, நல்ல போலிங் டெப்த் இருக்குது, ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்காங்க. அதனால தான் அவங்க வெற்றிக்கான ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பாகிஸ்தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க, பேட்டிங் ரொம்ப வீக்காக இருக்குது பாகிஸ்தான் கிட்ட. கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட கருத்து இந்திய அணி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஓப்பனாகவே நம்ம முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா தலைவன் இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் வேறு ஏஷியா கப் அணியில் எடுக்கலை, அதுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாங்க அது எந்த மாதிரி ஒரு முடிவுகள் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இன்றைக்கி அனல் பறக்கிற ஒரு போட்டி இருக்குது. பார்க்கலாம் யார் வெற்றி பெறுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்ல ஒரு பேட்டிங் போலிங் நல்ல ஆல்ரவுண்டிங் டீமாக தான் இருக்காங்க. ஆனால் அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா 2 பேர் இந்த போட்டி விளையாடுறதா சந்தேகத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த தசைப்பிடிப்பு வந்து ரொம்ப இதுவாகவே இருந்துச்சு. போன மேட்ச்சே ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடினதான் தகவல்கள் வந்து இருக்குங்க. அதனால் அது இருக்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி 2 பேருமே விளையாடுறது ஒரு பக்கம் சந்தேகமாக இருக்குது. ஹர்திக் பாண்டியாவுக்கு பதில் சிவன் துபே மீண்டும் அணியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அபிஷேக் சர்மாவுக்கு பதில் வேறு யார், நம்ம ரிங்கு சிங்கா வேறு யாரா மாற்றுறாங்களா, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் போட்டு எதனா மாற்றுறாங்களா சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணுங்க. ஆனால் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த சேஞ்சஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வரக்கூடாது தான் நினைப்பாங்க. ஏன்னா அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் உங்களுக்கே தெரியும், என்ன அடிக்கிறாரு, ஒவ்வொரு இடிமாரி அடிக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா பேட்டிங்கில் நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் ரன் கேட்ட இந்த ஏஷியா கப்பில் அவர் தான் 300க்கு மேலே அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. அதனால் கண்டிப்பாக அவரோட பேட்டிங் ரொம்ப தேவை. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி நடக்க வர போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க, இந்தியாவா இல்லை பாகிஸ்தானா? இறுதிப் போட்டி யாருக்கு ஏஷியா கோப்பை? உங்களோட கருத்தை கொஞ்சம் மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.